மச்சான் 28 இயர்ஸ் லேட்டருக்கு அப்புறம் இப்போ ஒரு புது ஹாரர் படம் வந்திருக்கு நம்மளுடைய ஹாலிவுட் சைட்ல இருந்து. அண்ட் அந்த படத்தோடைய பேரு வெப்பன்ஸ். அண்ட் இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே தியேட்டர்ல இந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றது தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கதை என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு ஸ்மால் டவுன்ல 2 மணி ஆகி 17 நிமிஷத்துக்கு ஒரு இடத்துல இருந்து 17 குழந்தைங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க. ஸோ இவங்க எப்படி காணாம போனாங்க, எங்க போனாங்கன்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே யாருக்குமே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் தான் நடக்குது அதோடைய இன்வெஸ்டிகேஷன். இதுல வந்து பேரண்ட்ஸோடைய ப்ராஸ்பெக்டிவ், டீச்சர்ஸோடைய ப்ராஸ்பெக்டிவ், பிரின்சிபல், போலீஸ் ஆஃபீஸர், ஸோ இவங்க எல்லாருடைய ப்ராஸ்பெக்டிவ் என்ன, அந்த டைம்ல அவங்க என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்றது தான் இந்த ஃபுல் படத்துல நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். ஸோ இந்த நடக்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு நடுவில் உங்களுக்கு நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு கிடைக்கும். பட் நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துல வந்து இந்த குழந்தைங்கலாம் காணாம போறதுக்கு மெயின் ரீசன் என்ன, அதாவது அவங்க வில்லன்ஸோடைய ப்ராஸ்பெக்டிவ்ல இருந்து எதுவுமே காட்டல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்குமே ஃபீல் ஆச்சு. என்னன்றது வந்து எந்த ஒரு கதையிலுமே வில்லனுடைய ப்ராஸ்பெக்டிவ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், ஏன் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இங்க டிசப்பாயின்மெண்டா நிறைய பேருக்கு ஆச்சு. அண்ட் இது வந்து ஒரு நல்ல மூவ்னு தான் பாக்குறேன். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு ஹாரர் படத்துல எப்பயுமே வில்லனுடைய ப்ராஸ்பெக்டிவ் காட்டிட்டே இருந்தா அவங்க எத்தனை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தடவை அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க, இல்ல வேணாம், வில்லனுடைய ப்ராஸ்பெக்டிவ் காட்டாம நம்மளால எந்த அளவுக்கு இந்த படத்தை ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்கா காட்ட முடியும்ன்றதை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல மூவ் தான். பட் இருந்தாலுமே ஆடியன்ஸ் அதுல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி நீங்க இந்த கதையுடைய ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு 40 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸோ இல்ல கதையில அவ்வளோ கிரிப்பாவும் இருக்காது. ஸோ ஸ்டார்டிங் 40 மினிட்ஸ் அப்படி நீங்க சைலண்டா உட்காந்துட்டு என்ன ஓடுதோ ஓடட்டும், நம்ம வந்து ஹாரருக்கு மட்டும் வெயிட் பண்றோம் அப்படின்றத வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாரர் எலிமெண்ட்ஸ் அண்ட் படத்தை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், த்ரில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். இந்த படத்துல நீங்க ஸ்டார் காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒன்று வந்து நம்ம தேனோஸோடைய கேரக்டர் பிளே பண்ற ஆக்டர் இருக்காரு, அண்ட் அது கூடவே நம்ம வாங் இருக்காரு, அண்ட் சில்வர் சஃபர் இருக்காரு. ஸோ இந்த படத்தோடைய ஸ்டார் காஸ்ட் அண்ட் அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அதுல எந்த வகையான குறையும் இல்லை. அண்ட் அது கூடவே அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது எந்த அளவுக்கு த்ரில் இருக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த படத்துல பார்க்க கிடைக்கும். இந்த படத்தை வந்து உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட உட்காந்து இந்த படத்தை கொஞ்சம் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இதுல அந்த ப்ரூட்டாலிட்டி, ஆக்ஷன் சீன்ஸ் அது எல்லாமே இருக்கு. பட் அந்த வல்காரிட்டி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. கிஸ் சீனோ இல்ல நியூட் சீனோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க தனியா உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மச்சான் இந்த படம் வந்து தியேட்டர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் போய் இந்த படத்தை தியேட்டர்ல என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அப்படி உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.